ஏன் அவ்வளவு பெரிய பழிய உன் மேல போட்டிருக்கானுங்க? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற? நீ அத பழின்னு சொல்ற, ஆனா எனக்கு ஒன்னும் அது பெரிய விஷயமாவே தெரியல. என்ன பார்த்து ஒருத்தர் செக்ஸ் ஒர்க்கர்னு சொன்னா எனக்கு என்ன அது அவமானமா? பின்ன அவமானம் இல்லையா? இல்ல, ஏன்னா செக்ஸ் ஒர்க்கரை நான் ஒரு சக மனுஷியா தான் பாக்குறேன். அவங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ண வைக்க முடியுமா தான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு ஒன்னும் இது கேவலமா தெரியலையே. உன்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சத்தியமா சொல்லு, உங்க அப்பா முன்னாடி அப்படி நிறுத்தினது உனக்கு வருத்தமாவே இல்லையா? இல்ல, நீ வேணா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா இதுக்காக அவமானப்பட்டாரா? கோவம் தானே பட்டாரு. நீ ஏன் இவ்வளவு நாள் முறைப்படி கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு தானே பேசினாரு. உண்மையிலே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல வெற்றி. சக மனுஷங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா செக்ஸ் ஒர்க்கர்ஸ் மேல நமக்கே ஒரு மரியாதை வந்துடும். எனக்கு எப்பவுமே அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கு, அப்பாவுக்கும் அது இருக்கு. அதான் என்னால முடியலடி. உன்ன மாதிரி உங்க அப்பா மாதிரி ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு என்னால முடியல. அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை அந்த இடத்துல நிக்க வச்சான்ல, அவனை என்னைக்கா இருந்தாலும் நான் சும்மா விட போறதில்ல. சரி, நீ இப்ப போய் பழி வாங்குற, அதுக்கு பதில் அவன் உன்னை பழி வாங்கினான்னு வச்சுக்கோயேன், இது எங்க போய் நிக்கும்னு சொல்லு. இது பார் வெற்றி, இதனால யாருக்கு மனசு வருத்தம்? எனக்கு தானே. நானே எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா தானே இருக்கேன். நீ எதுக்கு இப்ப பழி வாங்கணும்னு பேசிட்டு இருக்க? உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. என்ன இது? உனக்கு எனக்கு நம்ம குடும்பத்துக்கு நடந்த அவமானம். அதை அப்படியெல்லாம் சும்மா எல்லாம் விட முடியாது. பழி வாங்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இதுக்கு ஒரு முடிவு வேணும்னா நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுதான் ஒரு கரெக்டான சொல்யூஷன். இங்க பாரு, இந்த பழி வாங்குறது, வெட்டு குத்து சண்டை இது எல்லாமே போதும். மாமாவே மனசு வந்து இப்பதான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. உலகத்துல இருக்கிற எல்லா கப்பல்ஸ் மாதிரியும் நாமளும் வாழணும் வெற்றி. ஒரு சாதாரண வாழ்க்கை. நானும் அதுக்காக தாண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது எல்லாமே பத்தாது. நீ நார்மல் லைஃப்க்கு போகணும்னா முதல்ல நீ மாறணும். உன் கையில இருக்கிற கத்தியை நீ கீழே போடணும். முதல்ல எது அசிங்கம் எது அவமானம்னு உனக்கு புரியணும். நார்மல் லைஃப்குள்ள போகணும்னா நீ நார்மல் மனுஷனா நடந்துக்க பாரு. இந்த சண்டைக்கு போறது எல்லாத்தையும் நிறுத்து. அப்பதான் நீ இயல்பான மனுஷனா மாற முடியும். நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா சரி, அப்போ எனக்கு இந்த நிமிஷம் நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா? தயவு செஞ்சு வேணாண்டி. ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்ப நீ வேற கேட்காத. ஒரு சாதாரண சத்தியம் கூட உன்னால எனக்கு பண்ணி தர முடியாதுல்ல? இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு மேலயும் நீ யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, யாரையும் கை நீட்டி அடிக்க கூடாது. அடிதடி எதுவுமே உன் லைஃப்ல இல்லைன்னு இனிமே நீ புரிஞ்சுக்கணும். யாரையும் எதுக்காகவும் கை நீட்டி அடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்ப உன்னாலே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற. நான் அதுக்காக எல்லாம் யோசிக்கல. நான் சத்தியம் பண்ணதுதான். சரி, இப்ப நான் என்ன பண்ணும்? நான் அடிதடியை விடணும், அவ்வளவுதானே? ஆமா. இனிமே நான் எந்த அடிதடிக்கும் போக மாட்டேன். யாரையும் அடிக்க மாட்டேன். என்னே யாராவது அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்க மாட்டேன். போதுமா? இது சத்தியம். இது போதும். இனிமே நீயும் நானும் எல்லார் மாதிரியும் சந்தோஷமா வாழ்வோம். ஐயோ, அவன் நடையிலேயே தீப்பொறி திருமுகம் மாதிரி தீ பறக்குதே. உள்ள போனா எல்லார் மேல உள்ள கோவத்தை ஏமால காட்டி புளிஞ்சு காய போட்டுருவா போல இருக்கு. ஏங்க ஒளிஞ்சதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? ஐயோ, பாத்தாலே இல்லையே, நான் சும்மா சாதாரணமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இது பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒரு நேரம் போல ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன். உள்ள வாங்க, பாத்துக்கலாம். உள்ள வாங்க. சிம்மு, என்ன உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொந்த பொண்டாட்டியாவே இருந்தாலும் ஒளிஞ்சிருந்து ரசிக்கிறது தான் கிக்கே. அதான்
அந்த ஆங்கிள் இருந்து உன்னோட அழகு அணு அணுவா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நானே இந்த வீட்ல என் மானம் போக போது மரியாதை போக போது என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ரொமான்ஸ் என் செல்லத்துக்கு இப்ப என்னாச்சு? எதுக்காக இப்ப உன்னோட மானம் போக போகுது? நீ ஒளிச்சு வச்சிருக்கிற நகையெல்லாம் எங்க அம்மா பாத்துட்டாங்களா, இல்ல வாங்கி வச்சிருக்கிற பட்டு புடவை எல்லாத்தையும் அண்ணி பாத்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்கள இந்த ரூம்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியுமா? அந்த அபி இருக்காளே அபி, அவ என்கிட்ட ஒரு நாள் சவால் விட்டா. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த வீட்டுல எத்தனையோ சவால் விடுறாங்க, யாராரோ சவால் விடுறாங்க. நான் எதன்னு ஞாபகம் வச்சுக்கிறது சிம்மு? தயவு செஞ்சு நீயே சொல்லிடுறா என் தங்கம். ஐயோ, ஒரு தடவை நான் அவளை திருட்டு தாளின்னு கேவலமா பேசினேன். அன்னைக்கு அவ என்கிட்ட ஒரு சவால் விட்டா. இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் ஒரு நாள் காட்டுவேன்னு. என்ன சிம்ரன், இன்னொரு தாலி ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களா? உங்க மண்டை. அவ என்கிட்ட சவால் விட்டதே வேறங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் ஊரறிஞ்சு உலகறிஞ்சு மேடையில நின்னு சொந்த பந்தம்லாம் அர்ச்சதை போட வெற்றி கையால தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைவேன்னு சவால் விட்டா. அடேங்கப்பா, ரொம்ப லென்த்தான சவாலா இருக்கே சிம்ரன். ஏங்க இப்ப லென்த்தாங்க முக்கியம்? அவன் அந்த சவால்ல ஜெயிக்க போறாங்க. மாமாவே அவங்களோட கல்யாண ஏற்பாட கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க அந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் நான் அவளை திருட்டு தாளின்னு கேவலமா பேசவே முடியாதுங்க. ஐயோ, நான் என்னங்க செய்வேன்? ஆஹா, என்ன அன்பு, என்ன அன்பு. அன்பு என் பேரை நான் சொல்லி பாத்துக்கிட்டம்மா, அவ்வளவுதான். உட்காரு. ஏங்க அவ மட்டும் இந்த சவால்ல ஜெயிச்சுட்டான்னு வைங்க, என்ன ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. அவளுக்கு எதிரா என் கையில இருந்த ஒரே பாயிண்ட் அது மட்டும் தான். ஐயோ, அது மட்டும் என் கைய விட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? வேணும்னா நாம ஒண்ணு பண்ணுவோம், இந்த வீட்டை விட்டு போயிடுவோமா? என்னங்க என்ன உளறீங்க? நான் உளறல சிம்ரன், சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போட்டு வச்சிருக்கிற சீட் எல்லாத்தையும் இன்னைக்குதான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். இருக்கிற காசுல முக்கால்வாசி வீட்டை நாம கட்டி முடிச்சிடலாம். அத நாம கட்டி முடிச்சிட்டா இவங்கள பத்தி நாம எதுக்காக கவலைப்படணும்? வீடு என்னங்க நிஜமாவா? கல்யாணத்துக்குள்ள வீட்டை கட்டி முடிச்சிடலாமா? அவ்வளவு அவசரமா எல்லாம் கட்ட முடியாது. வேணும்னா ஒரு 4-5 மாசத்துக்குள்ள கட்டி முடிச்சிடலாம். எல்லா பிளானும் பக்காவா இருக்கு. அடுத்த ஸ்டெப் நம்ம பங்களா வீடு தான். தனி பங்களா, தனி ஏசி, தனி காரு. அப்படியே என் மகாராணி உடம்பு டோகாம உட்கார்ந்தே சாப்பிடலாம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ போறோம். என்ன சிம்ரன்? எங்க 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 சீக்கிரம் அந்த வீட்டை கட்டி முடிங்க. எனக்கு இந்த வீட்டை விட்டு போனா போதும்னு இருக்குங்க. சீக்கிரமே கட்டிடுவோம் கட்டிடுவோம். இப்ப நாம முதல்ல படுத்து தூங்குவோம். குட் நைட் ராஜெல்லாம். என்னங்க பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல. என்னால நம்பவே முடியல நந்தினி. அப்பா இப்படி பேசுவா நம்ம யாராச்சும் எதிர்பார்த்தோமா? திடீர்னு வந்தாரு, அபிக்கும் வெற்றிக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. நீங்க 2 பேரும் அண்ணனுங்களா லட்சணமா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே ஆகணும்னு வேற சொல்றாரு. என்ன நடக்குதுன்னே புரியல நந்தினி. பொறுமையா போராடினா இமயமலையவே கரைக்க முடியும்னு சும்மாவா சொன்னாங்க? அபி வெற்றி 2 பேருமே அவங்க பொறுமையை விட்டு தரல, கடைசி வரைக்கும் போராடினாங்க. அத்தை கூட மனசு மாறிடுவாங்கன்னு நாம நினைச்சோம். ஆனா மாமா மனசு மாறும் நம்ம எதிர்பார்த்தோமா? இப்ப பாருங்க, திடீர்னு வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு சொல்றாரு. பொறுமையா போனாக்கா கல்ல கூட கரைக்கலான்னு எனக்கு இப்பதான் புரியுது நந்தினி. எல்லாம் அபியோட வேலைதாங்க. அவ சும்மாவா இருந்தா? இந்த வீட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டா. அத்தை அவளை சரியா புரிஞ்சுக்கல, ஆனா அவ அத்தைக்காக அவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கா. அத்தை அவளை கண்ணை மூடிட்டு துரத்தி அடிச்சாலும் மாமா வடிவத்துல இப்ப அவளுக்கு நல்லது நடக்குது. ஆமா நந்தினி, உண்மையிலே இதுல வெற்றியோட போராட்டத்தை விட அபியோட போராட்டம் தான் ரொம்ப பெருசு தெரியுமா? பாரேன், இப்ப வரைக்கும் உன்னோட கடையை முன்னேற்ற போராடிட்டு இருக்கலே தவிர தனக்குன்னு அவ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாளா? இல்லையே. இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல அபியும் வெற்றியும் போலீஸ் கிட்ட மாட்டி அவமானப்பட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா எல்லாமே நன்மையில தான் முடிஞ்சிருக்கு. இந்த போலீஸ் ரைட்ல அவங்க பிடிபட்டதுனால தானே இப்ப அவங்க கல்யாண ஏற்பாடே நடக்குது. இங்க பாரு, ஒரு பக்கம் உன்னோட பிசினஸ் மேல மேல பிக்கப் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அபிக்கும் வெற்றிக்கும் முறைப்படி கல்யாணம் நடக்க போகுது. எல்லாமே நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு நந்தினி. நம்ம குடும்பத்துல இவ்வளவு நன்மை நடக்குன்னு நான் நம்பவே முடியல தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கு. அபி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிலைமை கொஞ்சமாவது மாறி இருக்கு. இது என்னோட பிசினஸ்னு நீங்க சொல்றீங்களே, இது உண்மையிலேயே அபியோட பிசினஸ் தான்.
இந்த நைட்டி பிசினஸ் முழுக்க முழுக்க அவளோட ஐடியா தான். அது உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியாதுண்ணா, அது தெரியும். அவ மட்டும் நினைச்சிருந்தா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு என்ன வெறும் டெய்லரா வச்சிருந்து அவ நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். அவளே டிசைன் பண்ணி எனக்கும் கத்து கொடுத்து என் வேலையிலயும் பங்கெடுத்து இப்ப கடையும் வச்சு கொடுத்து இதெல்லாம் வேற யாருங்க பண்ணுவா? முடியவே முடியாது. அபியை தவிர வேற யாராலும் பண்ணவே முடியாது. அந்த நன்றி கடன் நமக்கு வேணுங்க. இப்ப பாருங்க, என் கையிலயும் 4 காசு நிக்குது, உங்களுக்குன்னு 4 காசு வருது. இது எல்லாத்துக்கும் அபி தானங்க காரணம். இங்க பாரு, நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். என் கடனை நான் பாதி அடைச்சிட்டேன் தெரியுமா? அது மட்டும் கிடையாது, இந்த வேலையில நான் பங்கு எடுத்துக்கிறது எனக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு. நான் பயங்கர ஹாப்பியா தான் இருக்கேன் தெரியுமா? இந்த சந்தோஷம் தாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கு அபி கேரண்டி கொடுத்திருக்கா. நந்தினி, நம்ம அபிக்காக என்ன வேணா செய்யலாம் நந்தினி. அபிக்காக நம்ம எதுவுமே செய்ய வேணாங்க, எல்லாமே அவளே பார்த்துப்பா. நமக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. என்ன பண்ணு சொல்லு. எத்தனை காலம் நம்ம பிள்ளைய பிரிஞ்சிருக்கணும்? அவளுக்கும் அப்பா அம்மா வேணும்னு இருக்காதா? இப்பதான் நமக்குன்னு ஒரு தொழில் அமைஞ்சிருச்சுல, இப்போவாவது அவளை நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாங்க. அத பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். என்னங்க, ஏன் இவ்ளோ சொல்லி இப்படி பண்றீங்க? அவனை நீங்க தானே வெறுத்தீங்க. இப்ப நீங்களே அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, நியாயமா? கமலா, நான் என்ன இப்போ முத தடவையா சொன்னேன் உங்ககிட்ட? காலையிலேயே ரேஷன் கார்டு கணக்கெடுக்க வந்தப்பவே சொன்னேன்ல. ஏங்க உங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது? அவங்க 2 பேருமே சரியான ஜோடி கிடையாது. வெற்றிக்கு பொருத்தமானவ அந்த ராதா பொண்ணு தான், இந்த பொண்ணு கிடையாது. அதை நீயா சொல்லணும்? உன் பையன் வெற்றியில சொல்லணும். அவன் என் பையனா? அவன் என் பையனாங்க? சொல்லுங்க. நான் தான் அவனை என் பையனே இல்லைன்னு தலை முழுகிட்டேன். அப்புறம் பையன் அது இதுன்னுகிட்டு. இங்க பாருங்க, அவங்க கல்யாணத்தை நாமளே ஒத்துக்கல, அது ஊருக்கே நல்லா தெரியும். இந்த லட்சணத்துல நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஊரெல்லாம் நம்மள பார்த்து சிரிக்காதா? ஐயோ, இதெல்லாம் நமக்கு தேவையா? அதே ஊருதான் நாம பெத்த பையனும் அவன் பொண்டாட்டியும் தப்பான கேஸ்ல போலீஸ்ல பிடிபட்டா நம்மளையும் தப்பா பேசும். சொல்ல போனா இந்த கல்யாணமே ஊர்வாய் அடைக்கத்தான். எனக்கு பிடிக்கலைங்க, என்னால இதை ஒத்துக்கவே முடியாது. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? இந்த கல்யாணமே வேணாம், தயவு செஞ்சு அதை பண்ணி வைக்காதீங்க. கமலா, உன்னோட கௌரவம் உனக்கு. அந்த ராதா உனக்கு மருமகளா வந்துட்டா உனக்கு இருக்க அவமானம் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால இந்த கல்யாணத்தை நீ எதிர்க்கிற. ஆனா எனக்கு என் குடும்ப கௌரவம் முக்கியம். வேண்டாத இடத்துல அவங்க பிடிபட்டு பெருசா அவமானப்பட்டிருக்காங்க. அவங்க சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி ஆனா தான் இந்த அவமானம் எல்லாம் குறையும். அதனால தான் இந்த கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏங்க, எத்தனை தடவைங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க? ஏன் கமலா, இதுக்கு முன்னாடி நடந்ததே அது பேர் கல்யாணமா? ஊர் பார்க்க உறவு பார்க்க நடக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். ரகசியமா பண்ணாம அத்தனை பேரையும் அழைச்சி பண்றதுக்கு பேர் தான் கல்யாணம். அப்பதான் இந்த அரங்கநாதனோட பையன் வெற்றிக்கு இந்த அபிநயா வீட்டுக்காரின்னு உலகத்துக்கே தெரியும். ஐயோ, எனக்கு இதை கேட்கவே பிடிக்கல. இத பாரு, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி தான். அவங்க கல்யாணத்துக்கு சமூக அங்கீகாரமும் சட்டப்பூர்வமான அதிகாரமும் தேவைப்படுது. அதனால தான் இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்க போறேன். உங்களுக்கு அவங்க சமூக அங்கீகாரம் மட்டும் போதும். என்னுடைய சமூக அங்கீகாரத்தை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, இல்லையா? கமலா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இத பாரு, இப்பவும் வெற்றி எனக்கு பிடிக்காதுதான். அவன் என் மகனே இல்லைன்னு நான் சொன்னாலும் ஊர் உலகம் அரங்கநாதோட பையன் வெற்றின்னு தானே சொல்லும். அந்த சொல்லுக்காகத்தான் நான் பயப்படுறேன். அதுக்காகத்தான் இந்த கல்யாண ஏற்பாட்டை பண்றேன். இத பாரு, உனக்கு விருப்பம் இருந்தா இந்த கல்யாணத்துல நீ கலந்துக்க, இல்லையா பேசாம ஒதுங்க. ஆனா இதை பண்ணவே கூட நீ தயவு செஞ்சு தடுக்காத. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். எதுவும் பேசாத.
எப்படி உனக்கு மட்டும் தூக்கம் வருது? மாமா நமக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நீ ஒரு ரவுடித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்ட. இனிமே நான் சந்தோஷமா நிம்மதியா இருக்க போறேன். நீயும் எல்லாருக்கும் பெரிய ஆளாக போறேங்கிறத ப்ரூவ் பண்ண போற. இது எல்லாமே நடக்கதான் போகுது. உனக்கு இது சந்தோஷமாவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் உருன்னு மூஞ்சி வச்சுக்க. இந்த சந்தோஷமான விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லணுமே. பெரியம்மா நேரம் எந்திரிச்சிருப்பாங்களா? அவங்க தான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களே. பத்மா, என் போன் அடிக்குது பாரு, எடுத்துட்டு வாயேன். அக்கா, அபிதான் கால் பண்றா. அப்படியா? இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்றா? சரி, ஸ்பீக்கர்ல போடு பத்மா. அபி, என்னடா இந்த நேரத்துல? அதான் விடிஞ்சிருச்சேமா. அப்புறம் என்ன, பெரியம்மா இல்லையா? நானே இருக்கேன்டா. என்னடா விஷயம்? போலீஸ் கேஸ்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஐயோ பெரியம்மா, பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வீட்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத்தையும் மாமாவும் கண்டிப்பா ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அபி, என்னம்மா சொல்ற? என்ன முடிவு பண்ணாங்க? ஆமா பெரியம்மா, பெரிய முடிவு தான். இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுக்கு காரணம் எனக்கும் வெற்றிக்கும் ப்ராப்பரா மேரேஜ் பண்ணி வைக்காது தானே. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு முறைப்படியா மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அபிமா, அபி, நிஜமாவா சொல்ற அபி? ஓ மாமனாரா இந்த முடிவு எடுத்தாரு? ஆமாமா, நேத்து நைட்டு தான் சொன்னாரு. என்ன செலவானாலும் பரவாயில்ல, கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டாரு. கடவுளே, அந்த திருநாள் காத்தா உன்னை விட்டு கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் பட்ட பாட்டுக்கு ஆட்ட ஒரு முடிவு சொல்லிட்டேன் பாத்தியா? ஐயோ, என் புள்ள இவ்வளவு வேதனைப்படுதே. என் புள்ள கஷ்டத்தை தீர்த்து வைக்க மாட்டியான்னு அந்த திருநாள் காத்தால நான் வேண்டாத நாளே இல்ல. கடைசியில ஆத்தா என் கதறலுக்கு கண்ணை திறந்துட்டா. என்ன பேசுறதுன்னு தெரியலடா. 2 பேரும் நல்லா இருங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கட்டுமா? என்ன ஒண்ணு, உன் வீட்டுக்காரர் அந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு ஒரு வேலைக்கு மட்டும் சேர்ந்துட்டா எல்லாம் சரியாயிரும்டா. பெரியம்மா, அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கதான் போகுது. இனிமே அவர் அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன்னு சத்தியமே பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த பிரச்சனை கூட அவர் அன்னைக்கு இன்டர்வியூக்கு போனதுனாலதான் நடந்தது. இது வரைக்கும் 2 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்காரு. அவர் எப்படியும் கண்டிப்பா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிடுவாரு. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இனிமே லைஃபே சந்தோஷமா மாறப்போகுது. நம்ம அப்பா கூட சீக்கிரமா நம்மளை ஏத்துப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லம். நீ பழையபடி இந்த வீட்டுக்கு வந்தா போதும், எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். பத்மா, என்ன பேச்சு பேசுற? பேசாம இரு. நான் பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசிக்கிறேன். சரிக்கா. அபிமா, சொல்லுங்க பெரியம்மா. ஒண்ணு இல்லடா, இனிமே எது வெளியில போகணும்னா ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. கல்யாண தேதி வர குறிச்சிட்டாங்க. இனிமேதான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்கணும். சரியா? அதெல்லாம் தெரியும் பெரியம்மா. வீட்லயே இருக்கணும், வெளியே போக கூடாது, அப்படிதானே? நாங்க ஒரு கடை திறந்திருக்கோமா, அதுக்காக கொஞ்சம் வெளியே போகணும். அத வேணா நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா, பெரியம்மா சொல்லுடாமா. இங்க பாருங்க, எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா உங்களை இன்வைட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுக்காக நீங்க என் கல்யாணத்துக்குலாம் வராம இருக்க கூடாது. தெரியலையே அபி, உங்க அப்பாக்கு உன் மேல இன்னும் கோவம் குறையவே இல்ல. அவர் போன்னு சொல்வாரா இல்ல போகாதன்னு சொல்வாரான்னு எதுவும் தெரியல அபி. பத்மா, நீ சும்மா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பெத்த பிள்ளையோட கல்யாணம், பெத்தவளை போக வேண்டாம்னு சொல்றதுக்கு இளையவருக்கு உரிமையே கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறது என் பொறுப்பு. புரியுதா? அப்படி இல்லைனாலும் கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல. ஐயோ, என்னாச்சுடா? அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஒரு பூனை, ஒரு காட்டு பூனை, அது திடீர்னு வந்துச்சா, அதான் பயந்துட்டேன். பூனையா? ஜாகிரதையா இரு, கடிச்சு வச்சிரு போதுமா. அதெல்லாம் கிடைக்காதுமா. கொஞ்சம் நல்ல பூனை தான். பசிக்கும் போது ஏதாவது சாப்பாடு போட்டா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிடும். பூனையம்மா கத்துது? அது பூனை மாதிரி தெரியலையே. ஐயோ, நிஜமாவே பூனைதான். பயங்கர சேட்டக்கார பூனை. சரி சரி, பாவம் பூனை ரொம்ப பசியா இருக்கும் போல இருக்கு. ஏதாவது சாப்பிடுமா?
ரொம்ப சந்தோஷமா. அந்த பூனைய இல்ல மாப்பிளைய ரொம்ப கேட்டதா சொல்லுமா. நாங்க வச்சிடுறோம். ஓகே பெரியம்மா. ஒரு நிமிஷம் விடு. அப்படியே போட்டேனா நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. ஏய் என்ன ஒரு நிமிஷத்துல பூனை ஆக்கிட்ட? பத்தாதுன்னு அவங்க வேற பூனை ஆக்குறாங்களா? நக்கலா என்ன? அப்புறம் காலங்காத்தாலும் உன் மாமியார் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் வந்து கட்டி பிடிச்சா நான் அப்படிதான் பேசுவேன். பல்ல விளக்கிட்டு போய் பால் வாங்கிட்டு வா போ. அதுக்கு முன்னாடி ஒரு பெட் காஃபி. போ சீக்கிரமா போய் பல்ல தேய்ச்சிட்டு பால் வாங்கிட்டு வா. எனக்கு 1000 வேலை இருக்கு. ஏய் அங்க எங்க போற? இப்படி போ. பால் பாக்கெட் வாங்குறது காசு வேணாமா? இல்ல வெறும் மணினோட அப்படியே போவாங்களான்னு தெருவுக்கு? கேட்டா யூஎஸ்ல படிச்சேன்னு பெரிய பில்டப் வேற அவளுக்கு. ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் ஸ்டடிங் இன் யூஎஸ். ஓவரா பேசாத போ போ. போறோம் லூசு.